Hello viewers, welcome to Super Brain. Second sum பார்க்கலாம். Draw the graph of xy equal to 24, x, y greater than 0 using the graph find ன்னு சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா xy equal to 24 சொல்லியிருக்காங்க. இதில் xம் yம் greater than 0ன்னு சொல்கிறாங்க. அதாவது 0 விட பெருசாக இருக்கணும். ஸோ 1, 2 அப்படி தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் xyக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால், அதாவது எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா 24 ஃபேக்டர்ஸ்லாம் நான் வந்து எக்ஸில் எடுத்துக்க போகிறேன். ஸோ எக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 டேபிளில் நமக்கு 24 வரும். அதே மாதிரி 2 டேபிளில் நமக்கு 24 வரும். அப்புறம் 3 டேபிளையும் நமக்கு 24 வரும். 4 டேபிளையும் 24 வரும். 5 டேபிளில் 24 வராது, ஸோ அதை நான் எடுக்கல. அப்போ 6 டேபிளில் 24 வரும். 7 டேபிளில் 24 வராது. 8 டேபிளில் 24 வரும். 9ல் வராது, 10ல் வராது, 11ல் வராது. அப்புறம் 12 டேபிளில் வரும். அதை விட்டால் 24ல் தான் வரும். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 24 கூட மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு 24 வரும். ஏன்னா எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணாதான், பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு ஒய் தான் 24. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணாதான் 24 வரும். ஸோ 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 வரும்? 12. 3 கூட 8, 4 கூட 6, 6 கூட 4, 8 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 3. 12னா 2, 24னா 1. ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய பாயிண்ட்ஸாக இருக்கும். இப்போ இதை பாருங்களேன், இது எப்படி இருக்குது? எக்ஸெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 1, 2, 3, 4 அப்படியே பெருசாகிட்டே போகுது நம்பர்ஸ். ஆனால் ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒய் வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதை வந்து இன்டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எழுதிக்கலாமா? ஃப்ரம் த டேபிள் எக்ஸ் இன்க்ரீசஸ், y என்னாச்சு? டிக்ரீஸ் ஆயிடுச்சு, டிக்ரீசஸ். therefore it is inverse variation. இன்வர்ஸ் வேரியேஷன் எழுதிக்கலாம். இன்வர்ஸ் வேரியேஷன் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? y ஈக்குவல் டு k பை எக்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கே வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு கே வேணும்னா என்ன ஆகும்? இந்த கே அப்படியே இருக்கும். இது என்ன ஆகும்? கிராஸ் மல்டிபிகேஷனில் இந்த சைடு வந்துடும். அப்போ மல்டிபிகேஷனில் வந்துடும் இல்லையா? அப்போ எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு வந்துடும். அப்போ கே எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணுறது தான் கேவாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் கேவாக இருக்கும். பாருங்கள், 1 × 24 வந்து நமக்கு கே வரும். அப்புறம் 2 × 24, 2 × 12 வந்து நமக்கு கே வரும். அப்போ கேவுடைய வேல்யூ என்னவா இருக்குது? 24ஆக இருக்குது. ஓகே, சரி. அப்போ ஈக்குவேஷன் என்ன நமக்கு இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? ஸோ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு கே வந்து 24 வந்திருக்கு பை எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பாயிண்ட்ஸ். எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ பாயிண்ட்ஸ் போட்டுட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1, 24, 2, 12, 3, 8, 4, 6, 6, 4, 8, 3, 12, 2 அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24, 1. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணலாம். இப்போ கிராஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள், இதில் ஹையஸ்ட் 24 இருக்குது, இதுலேயும் ஹையஸ்ட் 24 இருக்குது. அதனால நம்ம 2, 2ஆக எடுத்துக்கலாம். 2 யூனிட்ஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் எக்ஸ் ஆக்சிஸில் 2, 2ஆக எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் 2, 2ஆக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0, 2, 4, 6, 8 அப்படி வரும். இங்கேயும் வந்து 2, 4, 6, 8 அப்படின்ட்டு வரும். அப்போ ஸ்கேல் எப்படி எழுதிக்கணும்? நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 எடுத்ததுனால 2 போட்டுக்கணும். நமக்கு யூனிட்ஸ் வந்து இங்கே சென்டிமீட்டர், கிலோமீட்டர், ருபீஸ் எதுவுமே கொடுக்கல இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? யூனிட்ஸ்னே போட்டுக்கணும். அதே மாதிரி இதுவும் நம்ம 2, 2ஆக எடுத்ததுனால 2 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேல் எழுதணும். இதுக்கெல்லாம் தனியான மார்க்கே இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நமக்கு? 1, 24. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், இது ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். 1, 24. ஸோ 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே வரும்? 0க்கும் 2க்கும் நடுவில் தான் 1 இங்கே வரும். ஸோ 24 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸில் இங்கே வருது. அப்போ பாயிண்ட் எங்கே வரும்? நமக்கு இந்த இடத்துல வரும். இங்கே எழுதிக்கலாமா? 1, 24 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2, 12. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 12 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 2க்கு நேராக 12க்கு நேராக பார்க்கும்போது பாயிண்ட் நமக்கு இங்கே வருது. ஸோ 2, 12ன்னு இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 3, 8. 3 வந்து 2க்கும் 4க்கும் நடுவில் வரும். 8 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல
3,8 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 4,6. 4 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது, 6 வந்து ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, அப்போ பாயிண்ட் எங்கே வரும், இங்கே வருமா? ஸோ 4,6 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 6,4. 6 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது, அப்போ பாயிண்ட் எங்கே வரும், இந்த இடத்துல வரும், 6,4ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 8,3. 8 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, 3 பார்த்தீங்கன்னா 2க்கும் 4க்கும் நடுவில் இந்த இடத்துல வரும். ஸோ நமக்கு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். அப்போ 8,3 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 12,2. 12 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, அப்போ இந்த இடத்துல எழுதிக்கலாம் 12,2. லாஸ்ட்டு 24,1. 24 இங்கே இருக்குது, 1 பார்த்தீங்கன்னா 0க்கும் 2க்கும் நடுவில் இங்கே வரும். ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல 24,1ன்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். நமக்கு டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் அது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும். இன்டைரக்ட் வேரியேஷனாக அது கேர்வாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. இன்டைரக்ட் வேரியேஷன் வந்ததுன்னா ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணாதீங்க. கையிலேயே அப்படியே ஒரு கேர்வ் லைன் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ நோட் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதை முதல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அழகாக ஹேண்ட்லேயே போட்டுக்கோங்க. அப்புறம் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. சரி, இப்போ இதுக்கு வந்து இந்த கிராஃப்க்கு நேம் கொடுக்கணும் இல்லையா? ஒன்று வந்து அவங்க கொஸ்டினில் கொடுத்து xy = 24ன்னு எழுதிக்கலாம். இல்லை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் y = 24/x, அதை இங்கே எழுதிக்கலாம். ஸோ சரி, இப்போ இங்கே y = 24/xன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு கொஸ்டினில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? y உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க x = 3 இருக்கும்போது, அதே மாதிரி y உடைய வேல்யூ வந்து 6 இருக்கும்போது x உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதிக்கலாம். நம்ம கிராஃப்ல இருந்து தான் இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், டைரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ அதனால இங்கே ஃப்ரம் த கிராஃப்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ எப்படி எழுதணும்னா வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3, அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்னன்ட்டு இப்போ இந்த கிராஃபில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி செகண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள், எக்ஸ் வந்து 3ஆக இருக்கும்போது ஒய் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ் 3ன்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சஸில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ 3 எங்கே வரும், நமக்கு 2க்கும் 4க்கும் நடுவில் வருமா? அப்போ 3 இங்கே தானே இருக்குது. ஸோ இங்கேருந்து டாட்டட் லைன் வந்து இந்த கிராஃபில் டச் பண்ணுற மாதிரி போட போகிறோம். ஸோ பாருங்கள், இப்படி போடும்போது இது எங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், டாட்டட் லைனாக போட போகிறோம். ஸோ இதுதான் ஒய்யுடைய வேல்யூவாக இருக்கும். பாயிண்ட் பாருங்கள் 3,8. அப்போ ஒய் எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு 8 வந்திருக்கா? அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம், 8 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒய் வந்து 6ஆக இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒய் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா 6 நமக்கு. இங்கேருந்து டாட்டட் லைன் நம்ம போட்டுக்கலாம் இந்த கிராஃபை டச் பண்ணுற மாதிரி. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு 4 வந்திருக்கு. அப்போ ஒய் வந்து 6ஆக இருந்ததுன்னா எக்ஸ் வந்து எவ்வளோவா இருக்கும், 4ஆக இருக்கும். ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், 4ன்னு எழுதிக்கலாம். நமக்கு எக்ஸ் வேல்யூ 3ஆக இருக்கும்போது ஒய் வேல்யூ 8 கிடச்சிது. அப்போ ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கணும். அதே மாதிரி ஒய் வேல்யூ 6ஆக இருக்கும்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ எவ்வளோ கிடச்சிது, 4 கிடச்சிது. ஸோ ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கணும். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.